ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறான்ப்பா. எல்லா கோயிலாலயம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை கோயில் ஆலயம் போட்டிருக்காரு. டெல்லியில் மகாராஷ்டிராவிலேருந்து எல்லாமே மும்பையிலேருந்து சிவன் கோயில் ஆலயத்தை நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கும். இவன் ஒன்றும் நொட்ட முடியாது. இவன் என்னமோ அட்டம் சொல்லிக்க முடியாது. கோயில் கணக்கை ஏற்றிக்கோ. இது ஐயா உட்காந்துட்டாரு, ஐயா கேட்காரு கோயில், நீ அமைதியாக போ அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிக்கு நோட்டீஸ் விட்ரு. எல்லா அரசியல்வாதிக்கும் மத்திய அரசு, மாநில அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அனுப்பிடு. அடுத்தாப்புல ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் நோட்டீஸ் நீதிமன்றத்துலேருந்து அனுப்பிடு. சிவன் கோயில் ஆலயத்தை கணக்கு கேட்காரு, ஐயா நீ பொத்திட்டு போடா அப்படின்னு சொல்லி சும்மா ஓப்பன் பிளேஸில் ஓப்பனாக எழுதுங்கப்பா, கிரிமினலில் எழுதுங்கப்பா, எழுதி அனுப்புங்கப்பா. கோட்டார் நீதிபதி ஜட்ஜி அனுப்பணும். அவனுக்கு இவனுங்களுக்கு ஓப்பன் பிளேஸில் எழுதி அனுப்புங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. சேட்டை பண்ணி வச்சுருக்கான். ஒரு கொடியை தூக்கி இவனா ஓட்டு முத்திரை வாங்கி இவனா பூமியை பாலாக்கி போட்டு வச்சுருக்கான். இது பெரிய குற்றம், குற்றத்தில் குற்றம், பெரிய குற்றம். அப்படியே நசுக்கிடுவார் தலைகளை. அப்படியே முதலமைச்சர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தலைகளை தொங்க விட்டு சேஜிபியில் கொண்டு போயிடுவார். சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அம்புட்டு பேரும். புரிஞ்சுக்கப்பா. கோயில் கணக்கு சொல்லிட்டாரு, கோயில் கணக்கு விட்டுட்டார். கைலாசத்துலேருந்து ஐயா போட்டார். 13வது கோட்டீஸ்வரர் ஐயா போட்டார், கணக்கு விட்டார். 12 ஜோதிர்லிங்கம் அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் 12 ஜோதிர்லிங்கம் கணக்கு கொடுத்துட்டார். 12 ஜோதிர்லிங்கத்துக்கு கணக்கு எல்லா கோயிலையும் ஃபிட் பண்ணிக்கோ, ஏற்றிக்கோ கணக்கு. 12 ஜோதிர்லிங்கம் எல்லாம் தெரியுமாப்பா? தெரியுமா இல்லையா? 12 ஜோதிர்லிங்கம் என்ன கணக்குன்னு தெரியுமா? நடு சென்ட்ரலில் இருப்பார். தெற்கு வடக்குன்னா அங்கிட்டு எல்லாம் வெளிநாடு, தெற்கு இங்கிட்டு தாய் இந்தியா நாடு, எல்லாம் கணக்கு வச்சுருக்காரு. இவன் சேட்டை பண்ணிக்கிட்டே அலைவான். இவன் ஒரே ஓட்டு முத்திரை வாங்குறதுக்கு பட்டா போடு இப்போ ஏன்னா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலாக்கிறவனு சம்பளம் போடணும். அதை இதை விற்று கொண்டானு இல்லை பணம் கட்டி பத்திரம் போடுறத பூரா என்கவுண்டரில் போயிடுவா. ஒழுங்கா போ. குடிமி பூரா அதில் தான் இருக்குது. எதில் இருக்குது? பத்திர ஆவணங்களில் இருக்குது, பத்திர பதிவில் இருக்குது, வென்றில் கையில் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காரு. குடிமையை பிடிச்சி தூக்கி வச்சுருக்காரு. ஒழுங்காக போய் உழைச்சி தின்னுட்டு அமைதியாக போ. விரிக்காத. 2ஆம் நம்பருக்கு பூரா லேபருக்கு போடுறது கிராம பட்டா, கிராம நத்தம், புறம்போக்குன்னு போட்டு பூரா மில்லு தொழிற்சாலையை போட்டு இதுக்கு போடுதான். உள்ள கிராமத்தில் வேலைக்கு என்னென்ன வேலை உங்களுக்கு? என்னென்ன செடி வேலையாடா? ஒரு பொருளை தயாரிக்க 10 விதமாக திரித்து பூரா கெமிக்கலை விட்டு, திராயத்தை விட்டு, பூரா ஆள்காலை விட்டு பூரா கலந்து விற்று இந்த பேப்பரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லாம் தெரியாதாப்பா. இந்த மாதிரி மோசத்தில் போகுது. கொன்று விடமாட்டார். தூக்கி எரிஞ்சு அப்படியே பிச்சு எடுத்து விடமாட்டார். அட்டா உங்களுக்கு பூமி பாலாக கடை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. கோட்டார் கணக்கு. அடுத்தாப்புல மதுரை கோட்டை நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. மதுரைக்குள்ள கணக்கு கோர்ட்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கணக்கை போட்டு பட்டியலை போட்டு நீதிமன்றத்தில் அங்கே தாக்கல் பண்ணி அதை சேர்த்து ஃபிட் பண்ணி பட்டியல் அடித்து சேர்த்து பண்ணிக்கோப்பா. சிலிவத்தில் மடாரவளம் அதையும் சேர்த்து ஃபிட் பண்ணிக்கோ. இவன் மதுரை, சென்னையில் திருவண்ணாமலை ஃபுல்லாக எல்லா ஆலயமும் கரெக்டாக ஃபிட் பண்ணி ஒரே குத்திரப்பா. குத்தி எழுதி வச்சுக்குவாங்க. இனிமேல் விடக்கூடாதுன்ட்டார். தமிழ்நாடு முதல் கணக்கு எடுத்தா பிறகு அடுத்து டெல்லி வரைக்கும் எடுப்பார். ஒவ்வொரு நாடாக போவார். பூரா ஏர்போர்ட்டு, விமானம் பூரா 2ஆம் நம்பரை திருச்சி அதில் பேப்பரை விட்டு இந்த அரசியல் வாய்ப்பை ஒன்று இதில் பார்த்துக்கிட்டே இருக்காருடா. 3 பேரும் சேட்டை பண்ணி வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, பேண்ட்டு சட்டை பூரா மாட்டிக்கிட்டு, பெண்ணு அதுக்கு மேலே தோலில் போட்டுக்கிட்டு வீட்டி விரிச்சு போகிறா பொம்பளை. இருன்னு இருக்கார். உனக்கு நெருங்கிருச்சு டயம், போட்டு துவைச்சி எடுக்கணும்ட்டார். சட்டங்களில் வெளிநாட்டில் பூரா தப்பு செஞ்சால் உடனே காலி பண்ணணும். இப்போ இங்கே உள்ள தாய் இந்தியா நாடு தவிக்கிட்டு போகிறான். கைலாசத்தில் தவு தானே, அப்படியே எப்படி தவிக்கிட்டு போகிறான்? அப்போ இதுக்குள்ளே கணக்கு அந்த நேரம் பிடிப்பார். பிடிக்கல ஒட்டை வலிச்சு அள்ளி விடுவார். பார்த்துக்கோ. கைலாசத்தில் நடந்த கணக்கு பிடிச்சி ஒட்டை வலிச்சு எடுத்து விடுவார். ஒழுங்காக போங்கடா, ஒழுங்காக போ. கணக்கு தப்பு கணக்கை பூரா விட்டுட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வரோம். இதுக்கு ஒருக்கா பூரா வழக்கு ஏற்றி வழக்கு ஓடி இப்படியே நாசுக்கா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காஞ்சி போகிறான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு! தண்டனைக்குள்ள சட்டம்லாம் 175 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தண்டனைக்குள்ள சட்டம்லாம் உள்ளே இருக்குது. அதை பூரா மறைச்சி ஒரே ஏற்றி போலாக்கி வச்சுட்டான் அரசியல்வாதி. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முக்கால்